ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசமான ஷோலிங்கர் நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நீங்கள் அரக்கோணத்துலேருந்து போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பை ரோடு பெஸ்ட் ரூட் 30 கிலோமீட்டர்ஸ் தான். 30 மினிட்ஸில் போய் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ட்ரெயின் ரூட்டும் அவைலபிளாக இருக்குங்க. ட்ரெயின்லேயும் இதே டைம் தான் எடுக்கும். 30 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். மலை அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. இங்கே ஆஞ்சநேய பெருமாளை தரிசிச்சிட்டோம். ஷோலிங்கர் நரசிம்ம பெருமாளை பார்க்க வந்திருக்கோங்க. ரோப் கார் சர்வீஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மலை அடிவாரத்தில் இருக்க கோவிலோட என்ட்ரன்ஸ். லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங்கும், ரைட் சைடில் உங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் விடுறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. அண்டு மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவில். ஸோ மலை அடிவாரத்துலேருந்து அந்த கோவிலுக்கு கேபிள் கார் மூலமாக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கணும். இந்த வெயிட்டிங் ஹால் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இந்த வெயிட்டிங் ஹாலில் நிறைய பேர் உட்காரத்துக்கான ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபெசிலிட்டிஸ் மலை அடிவாரத்தில் குறைச்சலே கிடையாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், புக் ஸ்டோர் ஆகட்டும், இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு உட்காந்து போய் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த க்யூவில் நிற்க தேவையில்லை. லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க உட்காந்துக்கலாம். ஸோ அவங்க நம்ம கிட்ட போகும்போது அவங்கள வந்து கூப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்த அப்புறமா கூட அவங்கள டிக்கெட் கவுண்டரில் சொல்லி உள்ளே கூப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது வீக் டேஸில் கூட்டம் குறைவாக இருக்கும்னு நினச்சோம். பட் வீக் டேஸ்லேயும் பயங்கரமான கூட்டம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த ரோப் காரோட கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் தாங்க உள்ளே உட்கார முடியும். ஸோ அட்ட ஸ்ட்ரெச்சாக ஒரு 4 ரோப் கார் மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும். ஸோ ஆன் த ஹோல் ஒரு 16 பேர் அட்ட ஸ்ட்ரெச்சில் போக முடியும் அண்ட் வர முடியும். ஸோ அதனால் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மெதுவாக தான் கூட்டம் வந்து உள்ளே போய் அந்த ரோப் காரில் ஏறி மேலே ட்ராவல் பண்ணி போக முடியும். நான் சொன்னேன்ல, பெரியவங்க உட்கார்றதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பேஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் பெரியவங்க வந்து உட்காரலாம். ஸோ இங்கே உட்காந்துட்டு பக்கத்துலேயே டோர் இருக்குல்ல, அது வழியாக நீங்கள் அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டோர் வழியாக தான் நீங்கள் உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணுங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 4 ரோப் கார் மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது. இப்போது ரோப் கார் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 4 பேர் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ரோப் கார் உள்ள நீங்கள் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா 2-3 ரோப் காரில் சேர்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோவிலை பற்றி சின்னதாக பேசிடலாங்க. இந்த ஏரியா அதாவது ஷோலிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி இதை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா சோழ சிம்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலை 6வதுலேருந்து 8வது நூற்றாண்டிலேயே சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசு இவங்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த ஒரு கோவில் தாங்க இந்த ஒரு நரசிம்ம பெருமாள் கோவிலுங்க. ஸோ இந்த கோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மலைகள் இருக்குது. ஸோ பெரிய மலை, சின்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு 2 மலைகள் இருக்குது. நீங்கள் இப்போ கேபிள் காரில் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஸ்டெப்ஸில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக பெரிய மலைக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா 750 ஃபீட் உயரத்தில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஸ்டெப்ஸில் போகும்போது 1305 படிக்கட்டை வந்து கடந்து போய் தான் யோக நரசிம்ம பெருமாளையும் அமிர்தவள்ளி தாயாரையும் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ பெரிய மலையில் தான் யோக நரசிம்ம பெருமாளும் அமிர்தவள்ளி தாயாரும் வந்து இருக்காங்க. சின்ன மலை ஒன்று இருக்குது, அது 350 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. 550 ஸ்டெப்ஸில் நீங்கள் போயிட்டு அங்கே கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே சின்ன மலையில் யோக ஆஞ்சநேயர் பெருமாள் வந்து இருக்காங்க. ஸோ பெரிய மலையில் நரசிம்ம பெருமாள், சின்ன மலையில் ஆஞ்சநேயர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து 2 மலையில் இருக்காங்க. இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது கடிகை மலை அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கடிகை மலை அப்படின்றதுனா என்ன? கடிகை அப்படின்னா 24 நிமிஷங்க. இந்த 24 நிமிஷம் யார் வந்து இந்த மலையில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுறாங்களோ, தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மோட்ச பிராப்தி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரர் இந்த மலையில் தான் வந்து இந்த மோட்ச பிராப்தம் பெற்றாரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பெரிய மலையில், அதாவது 750 அடி உயரத்தில் இருக்கிற பெரிய மலையில் கேபிள் கார் மூலமாக போயிட்டு ரீச் ஆகுறோங்க. ரொம்பவே அழகாக வந்து இது வரைக்கும் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே குரங்குகளோட தொல்லை வந்து ரொம்ப அதிகம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு வழியில் போனோம். ஸோ இந்த வழியில் போகும்போதே குரங்கு வந்து எங்கள் கிட்டேருந்து நாங்கள் கொண்டு போன அந்த பூ மாலை, பழம், பேக் எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு சாப்பிட்டுடுச்சு. ஈவன் மேலே எகிரிலாம் குதிச்சிச்சு. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே பார்க்கணும். இவ்வளோ கன்ஜஸ்டடான ஒரு இடம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் உள்ள நான் ஒரு வழி காமிச்சிருப்பேன். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, சஃபகேட்டிங்காக இருக்காங்க, ஃபேன் கூட போட மாட்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து அதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணணும்.
இந்த குளம் பாருங்கள், முதல்ல இந்த குளம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ கேபிள் கார்லாம் போட்டதால் இந்த குளத்தோட அந்த ஒரு சைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது இங்கே வீல் சேர்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து சரி பண்ணணும். இப்போது லிஃப்ட் இருக்குங்க. பெஸ்ட்டு வழி நீங்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பாத்வேல போனீங்க அப்படின்னா குரங்கோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பெஸ்ட்டாக நீங்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணியே கோவில் உள்ள போயிட்டு வெளியில் வர பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரோப் கார். ஸோ 4 ரோப் கார், 4 பேர் உட்கார முடியும். வரும்போது எல்லாமே ப்ரொசீஜர் பிரகாரம் கரெக்டாக நடந்துச்சுங்க. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது மக்கள்கிட்ட கோஆப்ரேஷனே கிடையாது. இங்கே ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தான் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியல. இப்பொழுது நம்ம சோளிங்கர் மலையில் இருக்க நான் யோக நரசிம்மரை பார்க்க வந்திருக்கோம். காலையில் ஒரு 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்பி இங்கே வந்து க்யூவில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து ரோப் காருக்காக வெயிட் பண்ணோம். ஒரு தடவை ரோப் காரில் மேலே போகிறதுக்கு 16 பேர் அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி நாங்கள் மேலே போயிட்டு யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணோம். மேலே போகும்போது அருமையாக இருந்தது. சூழலில் சுற்றி பார்க்கும்போது இந்த ஊர் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. மேலே போகும்போது கொஞ்சம் பயமும் இருந்தது மனசில். ஆனால் அருமையாக போய் பார்த்துட்டு வந்தோம். அமிர்தவல்லி தாயார் கூட இருக்கிறவங்க, அமிர்தவல்லி தாயார் குரங்குங்க பயங்கரமான அட்டகாசம். நாங்கள் தேங்காய் பை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த 2 தேங்காயும் பிடுங்கி கையில் வச்சு உடச்சி பார்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியல. துளசி மாலை வாங்கிட்டு போயிருந்தோம். துளசி மாலையும் பிடுங்கி போட்டுட்டாங்க அந்த குரங்குகள், ஆஞ்சநேயர் பக்தர். அதனால் அதையும் கொண்டு போய் சாமிக்கு கொடுக்க முடியல. ஆனால் தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இவரை வந்து யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், பக்த பிரகலாதன் வந்து அவர் வந்து தூணிலும் இருப்பார், தும்பிலும் இருப்பார்னு அவங்க அப்பாகிட்ட சொல்லும்போது, எங்கே கடவுளை எந்த தூண்லடா இருக்கான் காட்டுறான்னு அவங்க அப்பா சொல்லுவார். சொல்லும்போது, ஏன் நீ நிற்கிறியப்பா, அந்த தூணில் கூட இருப்பார்ப்பா அவர் அப்படின்னு பக்த பிரகலாதன் சொல்கிறோம். சொல்லும்போது அதை நம்பாமல் அந்த தூணை எட்டி உதைக்கிறான் அவங்க அப்பா. உதைக்கும்போது அந்த தூண்லேருந்து வெளிப்படுறாரு நரசிம்மர், யோக நரசிம்மர். நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறது அவருடைய முகம் வந்து யாழி மாதிரி இருக்கும். அந்த யாழி உருவத்திலேருந்து உடல், சிங்க உடல் வந்து வெளியே வந்து அவங்க அப்பா பிரகலாதனோட அப்பாவோட உடம்பை தன்னோட மடியில் கடத்தி அவரோட வயிறை கிழித்து அவரோட குடலை வந்து மாலையாக போட்டுக்கிட்டு அவருக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு. அந்த நேரமே அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த சோளிங்கர் மலை. இதை தான் வந்து யோக நரசிம்மர் கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எந்த வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியாக நடக்கும். எதை வேண்டுறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. தாயார் வந்து அமிர்தவல்லி தாயார். அவங்கள பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் வின்ஸில் ரோப் காரில் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. அருமையான இடம். நீங்களும் வந்து பாருங்கள். நரசிம்ம பெருமாளை, அமிர்தவல்லி தாயாரையும் தரிசிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. மலை மேலே கோவில் உள்ள கன்ஜஸ்டடான அந்த இடம் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் பெரியவங்களை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க. ரோப் கார் லைனில் இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.